சிதம்பரத்தில் கண் பார்வையற்ற தனது மாற்றுத்திறனாளி அண்ணனின் மனைவிக்காக அவரது தம்பி ஒருவர் மணக்கோலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வந்து மனு அளித்த சம்பவம் நடந்துள்ளது. பாலுத்தான் கரை கிராமத்தைச் சேர்ந்த சந்துரு என்பவருக்கும் ஜெனிட்டா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த சூழலில் சிதம்பரம் சி கொத்தங்குடி தெரு பகுதியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு திருமணம் முடிந்த கையோடு மாலையும் கழுத்துமாக வந்த தம்பதி சந்துருவின் அண்ணன் மாற்றுத்திறனாளியான பரஞ்சோதி என்பவரின் மனைவிக்கு அங்கன்வாடியில் சமையலர் வேலை வழங்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். எனக்கு திருமணம் ஆச்சு, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும். அவரும் நான் எப்படி பார்த்துக்குன்னு தெரியல. அவங்க மனைவிக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் மன்னியவங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேலைக்கு அங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்தோம். ஆயாம்மா வேலைக்கு, சத்துணவு அமைப்பு வேலைக்கு பார்த்தோம். அவங்க எல்லா இடத்தையும் நிராகரிச்சாங்க. நாங்கள் டாக்டர் மனோகர் அவர்கள் போய் பார்த்தோம். அது வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, மக்களுடன் ஸ்டாலின் அங்கே போய் நீங்கள் மனு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேலையை வந்து எங்களுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட பொருளாளர் கதிரவன் அவர்களும் இந்த வேலையை வந்து எங்களுக்கு எங்கள் அண்ணனுக்காக வாங்கி கொடுக்கணும். அதை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க ஐயா. ஒன்று பையன் ஒன்று இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. அவர் வந்து வத்தி வியாபாரம், பென்சில் பேனை வியாபாரத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக பெண் நிர்வாகி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக திமுக பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாதனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி ஸ்ரீ சென்னை நெருக்குன்றம் பகுதியில் 4 சவரன் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர் மீது ஏற்கனவே நகை திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டி அருகே வேறு இடத்தில் இருந்து வருபவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே இருந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன. அவ்வாறு அகற்றப்பட்டவர்களுக்கு கோங்கல் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் வீட்டுமனை வழங்க திட்டமிட்ட வருவாய்த்துறையினர் அதற்கான பணிகளை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கே இன்னும் வீட்டுமனை பட்டா முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் வெளியாட்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது எனவும் கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பணியை தற்காலிகமாக கைவிட்ட அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.